கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளிலும் தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். வசனத்தின் மூலம் நம்மோடு அவர் பேசுகிறவர். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து அதன் மூலம் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு நாம் தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 29 அதன் கடைசி வசனம் வரையிலும். இப்பொழுது 29, 30, 31 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கும் தானே. மதுபானம் இரத்தவர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது அதை பாராதே. இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு யாருக்கு வேதனை. யாருக்கு வேதனை. அந்த 29வது வசனத்தை மட்டும் ஒரு தடவை கூட வாசிக்கிறேன். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். ஐயோ, யாருக்கு வேதனை. அதாவது மதுபானத்தை விரும்புகிறவர்கள் வாழ்க்கையிலே, அவர்கள் குடும்பத்திலே வேதனையான அனுபவங்கள் கடந்து வருகிறது. மார்க் 5வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை பார்த்தாண்டு சொன்னார், உன் வேதனைக்கு சுகமாயிருந்து. அந்த ஸ்திரீயுடைய சரீரத்தில் பெரும்பாடுங்கிற ஒரு வியாதி அந்த ஸ்திரியை வேதனைப்படுத்தினது, அவளை கஷ்டப்படுத்தினது. ஒரு வியாதி ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை, ஒரு கொடிய வியாதி ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை எவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாக்குகிறதோ அதே போல அதை காட்டிலும் அதிகமாய் மதுபானத்தை பயன்படுத்துகிற மனிதனையும் அந்த குடும்பத்தையும் வேதனைப்படுத்துகிறது. இன்னைக்கு எவ்வளவோ குடும்பங்கள் மதுபானத்துக்கு, அதாவது அடிமையான சகோதரர்கள் நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, கண்ணீர் வடித்து கொண்டிருக்காங்க. அந்த 29 வசனத்தில் யாருக்கு வேதனை, அடுத்தது பாருங்க, யாருக்கு துக்கம், துக்கத்தை உண்டாக்குது. யாருக்கு சண்டைகள், அந்த மதுபானம் சண்டையை உண்டாக்குது. யாருக்கு புலம்பல், அந்த மதுபானம் புலம்புகிற அளவுக்கு வாழ்க்கையை மாற்றுறது. யாருக்கு காரணமில்லாத காரணம் இல்லாத காயங்களை உண்டாக்குகிறது. இரத்தம் கலக்கின கண்களை உண்டாக்குறது. பார்த்தீங்களா, துக்கத்தை கொண்டு வருது, சண்டையை பிறப்பிக்கிறது. எத்தனையோ குடும்பத்தில் இந்த மது பழக்கத்தினால எவ்வளோ சண்டைகள் தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள எவ்வளவு சண்டைகள். அமைதியாக வாழ வேண்டிய வீடு, அமைதியாக இருக்க வேண்டிய வீடு, அன்பாக இருக்க வேண்டிய குடும்பம் தாறுமாறாய் இருக்கிறது. அது மட்டுமா, காரணம் இல்லாத காயங்கள். அப்படின்னா சண்டை, அடிதடி, மது குடித்துட்டு கீழே விழுகிறது. எவ்வளவு காயங்கள். சரீரத்தில் காயம், மனதில் காயம், இரத்தம் கலங்கின கண்கள். அப்படின்னா கண்ணீர், எப்போதும் அழுகை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எவ்வளவோ குடும்பங்கள் இருக்கிறார்கள். சில வேளையில் உங்கள் குடும்பம் கூட அந்த நிலையில் இருக்கலாம்.
உங்கள் குடும்பத்தில் யாரோ மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறதுனால அவர்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரால் மாற்றி அமைக்க முடியும். ஆண்டவரால் அந்த மனுஷர்களை தொட முடியும். தெய்வ பிள்ளைகளே, பாருங்க, அந்த 30-31 வசனங்களை கூட வாசிக்கும்போது, மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தின் நாடுகளுக்கும் தானே மதுபானம் இரத்தவரமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாய் இருக்கும்போது நீ அதை பார்க்காதே அப்படின்னு இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கண்கள் அதை பார்க்கும்போது அதை குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள்ளே வருகிறது. அதை குடித்து விட்டால் குடும்பம் தாறுமாறாய் போய்விடுகிறது. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அந்த மனிதன் மது பழக்கத்துக்கு அடிமையாகி அதன் நிமித்தம் அந்த குடும்பமே கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள் கடந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன். அவர் குடித்தால் ஒரு பெரிய ரவுடியைப் போல் வீட்டில் மாறிவிடுவார். என்ன செய்கிறது என்று அவருக்கு தெரியாது. மனைவியை அடிப்பார், பிள்ளைகளை அடிக்க துரத்துவார், வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்களை கூட சில வேளையில் அடித்து துன்புறுத்துவார், பொருட்களை அடித்து உடைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நேராக அந்த வீடு, அந்த குடும்பம் கடந்து சென்றது. ஆனால் பாருங்கள், அந்த சகோதரி வந்து ஆலயத்தில் அழுவார்கள், தேவ சமூகத்திலே ஜெபிப்பார்கள். ஆண்டவர், என் குடும்ப தலைவர் அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால எங்கள் குடும்பம் அழிந்து கொண்டே இருக்கிறது, விடுதலை தாருங்கப்பா என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தார்கள். அந்த சகோதரனை கர்த்தர் ஆலயத்துக்கு அழைத்து வந்தார். ஆண்டவர் அந்த மனிதனை தொட்டார். அவருடைய அந்த மது பழக்கம் அவரை விட்டு விலகினது. ஆண்டவருக்குள்ளே கடந்து வந்தார்கள். ஞானஸ்தானம் எடுத்தார், அபிஷேகம் பெற்றார். இன்றைக்கு ஆண்டவருக்கு சாட்சியுள்ள ஒரு மனிதனாய் அவர் வாழ்கிறார். சாட்சியாய் வாழுகிறது என்று சொன்னால் அவரால் முடிந்த அளவிற்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது, ஜப ஊழியங்களில் கலந்து கொள்வது, இப்படிப்பட்ட ஊழியங்களையும் செய்து வருகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் மாற்றங்களை கொண்டு வர முடியும், தேவனால் கொண்டு வர முடியும். ஆண்டவர் ஒரு மனிதனை தொட்டாரானால் அந்த பழக்கத்திலிருந்து நிச்சயமாகவே அவர்கள் விடுதலை அடைய முடியும். ஆனால் பாருங்க, இங்கே நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அதை பளபளப்பாய் இருக்கும்போது அதை பாராதே. கண்கள் முதலாவது அதை பார்க்கும்போது அது பளபளப்பாய் தோன்றும். குடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை அது தூண்டுகிறது. அது அந்த அளவிற்கு பார்ப்பதற்கு அழகான ஒரு கலரில், மதுவை பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் அப்படியே வச்சுருப்பாங்க பாருங்கள். ஏதோ ஒரு விலை உயர்ந்த, ஏதோ அது ஒரு ஹெல்த்துக்கு பயன்படுகிற ஒரு விட்டமின் டானிக் போல பார்த்தா இருக்கும். ஆனால் அதை பார்க்கும்போது குடிக்க வேண்டும் என்ற ஆசை வரும். அது உள்ளே போகும்போது என்ன செய்யுமா பாருங்கள், அந்த வசனத்தில் இருக்குது, அதே 31 நீ அதை பாராதே அப்படின்னா அது மெதுவாய் இறங்கும். அடுத்த வசனங்களை பார்க்கும்போது பாருங்க, முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். அது உள்ளே போகும்போது பாம்பு கடிக்கிறது மாதிரி உள்ள கடிக்குது. பாம்பு கடிச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த விஷம் சரீரம் முழுவதையும் போய் அது தாக்கி அவர்கள் மயக்க நிலைக்கு போய்விடுவார்கள், மரணத்துக்கு நேராகி போய்விடுவார்கள். அதாவது விரியன் பாம்பு, அதாவது விஷம் நிறைந்த பாம்பு, அது உள்ளே ஒரு மனிதனை கடித்து விட்டால் அவ்வளவுதான். சுமார் 1 மாதத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே, அதாவது பாம்பு பிடிக்கிறதுல ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு சகோதரர் ஒரு இடத்திலே பாம்பு இருக்கிறது என்று சொல்லி அவரிடத்துல சொன்ன பொழுது அவர் பாம்பை பிடித்து விட்டு
அதை ஒரு பையிலே அடைப்பதற்கு முற்படும்போது அந்த பாம்பு கடித்து விட்டது. அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனார்கள், மரித்து விட்டார். ஆனால் அவரை குறித்து நான் டிவியிலே பார்த்தேன். அவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாம்புகளை தன் லாபகமாக பிடித்து வனத்துறையிடத்திலே கொடுத்து வனங்களிலெல்லாம் கொண்டு விடுகிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். ஆனாலும் அந்த ஒரு பாம்பு அவரை கடித்த பொழுது அவருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை. பாருங்கள், அதாவது அதே போலதான் இந்த மது என்பது உள்ளே போய் பாம்பு எப்படி கடிக்குமோ கடித்து விஷத்தை உள்ளே பரப்புவதைப் போல பரப்பும்போது அந்த மனிதன் தான் என்ன செய்வதென்று அவன் செய்கிறான் என்று தெரியாதபடிக்கே செய்ய ஆரம்பித்து விடுகிறான். அடுத்து 33வது வசனத்தில் வாசிக்கும்போது பாருங்க, உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். இந்த மது உள்ளே போகும்போது இனி ஒன்று செய்கிறது பாருங்க. அதாவது அது விஷத்தை போல அது உள்ளே பரவுவது மட்டுமல்ல, அது என்ன செய்கிறதா, அது உள்ளே போய் நம்மை ஒரு மயக்க நிலைக்கு, தன்னை மறந்து ஒரு மரண நிலைக்கு கொண்டு போதல் போல கொண்டு போய் அது சில ஆண்களை பரஸ்திரீகளை என்று சொன்னால் விபச்சார ஸ்திரீகள் என்ற அர்த்தம், தாறுமாறாய் நடக்கிற ஸ்திரீகள் என்ற அர்த்தம், அவர்களை நோக்கத்தக்கதாய் அந்த சிந்தனைக்குள்ளே அந்த அந்த மதுவுடைய அந்த கிரியை, அந்த ஸ்பிரிட்டு கிரியை செய்யும் பாருங்க. இந்த மதுவுக்கு நிறைய தீமை செய்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அதுதான் இங்கே எழுதி வச்சிருக்குது. என்னன்னா, அது பாம்புக்கு ஒத்த விஷத்துக்கு சமமானது. ஒரு விஷம், பாம்பின் விஷம் எப்படி கிரியை செய்தோ அதே போல அது கிரியை செய்து தீமையை செய்கிறது. அதில் ஒன்று பரஸ்திரிகளை நோக்க வைக்குது, உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். அப்படின்னா என்ன பேசுகிறான் என்றே அந்த மனிதனுக்கு தெரியாது. சிலர் சொல்லுவாங்க, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் குடிச்சிட்டு நல்லா பேசுவான், என்னன்னாலும் பேசிட்டு அவன் அந்த போதை அவனுக்கு முடிஞ்சு போச்சுன்னு அவன்கிட்ட கேட்டு பாருங்க, என்ன நீ பேசுனேன்னு. நான் அப்படி பேசினேன்னா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான் பாருங்க. ஏன்னா தாறுமாறானவர்களை பேசும். அப்போ பேச்சு தாறுமாறாகும் போது எப்படி இருக்கும்? சில பேச்சு எடுக்க முடியாதில்ல. மனைவியை பார்த்து தாறுமாறாக அந்த மனுஷன் பேசுவார், பிள்ளைகளை பார்த்து பேசுவார், அல்லது ஒரு மகன் குடித்த அம்மாவை பார்த்து பேசுவான். அப்போ நிறைய பிரச்சனைகள் அதில் உண்டாகி கொண்டே இருக்கும். இது என்ன செய்ய, இந்த மது தூண்டுது, தாறுமாறானவைகளை பேச தூண்டுது, பரஸ்திரிகளை அப்படி பார்க்க தூண்டுது. அடுத்த என்ன செய்து பாருங்க, அடுத்த வசனத்தை பார்க்கும்போது 34 வசனத்தில், நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலவும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனை போல இருப்பாய். அப்படின்னா சமுத்திரத்தில் போய்கொண்டிருக்கிற கப்பல், படகு அந்த தண்ணீருடைய அசைவினால அசைந்து அசைந்து போகும். அதே போல அவன் படுத்திருக்கும்போது கூட எங்கேயோ அவன் அசைந்து கொண்டிருப்பதை போல ஒரு உணர்வை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அப்படின்னா அவன் ஒரு நிலைவரமான ஆவி உள்ளே இருக்காது, ஒரு குழப்பமான நிலைக்குள்ளே இருப்பான். அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது பாருங்க, என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். அதாவது அடித்தாலும் அவனுக்கு வலிக்காது, நோகாது, அறைந்தாலும் அவனுக்கு சுரணை இருக்காது. அந்த நேரம் பாருங்க, நல்ல மது குடிச்சிட்டு அந்த போதையில் இருக்கிற ஒரு மனுஷனை யாராவது அடித்தாலும் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. கண்ணாட்கள் ஒரு வாலிப மகன் குடித்து கொண்டு அவன் அதாவது பக்கத்து வீடுகளெல்லாம் அடிக்கடி பிரச்சனை பண்ணுவானா. அப்போது அந்த தாயின் தகப்பனும் என்னை தேடி அழுது கொண்டே வந்திருந்தார்கள். ஒரு மகளும் வந்திருந்தார். அவங்க சொன்னாங்க, அவன் பக்கத்து வீட்டிலெல்லாம் பிரச்சனை பண்ணினான், அவனை ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு போய் சரியாக அடி கொடுத்தாங்க, அடிச்சுட்டு கொண்டு போட்டாங்க, தூக்கி கொண்டு போட்டாங்க, அப்படியே படுத்து கிடக்கிறான். அதை பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள், அடித்தாலும் வலிக்காது, அறைந்தாலும் வலிக்காது. இன்றைக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். குறிப்பாக மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிற சகோதரனே, உன்னோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த மது எதற்கு யோசித்துப்பார். உன் வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறதல்லவா, பாம்புடி விஷத்தை போல் கிரியை செய்கிறதல்லவா, தாறுமாறானவைகளை பார்க்க வைக்கிறதல்லவா, தாறுமாறானவைகளை பேச வைக்கிறதல்லவா, மற்றவர்கள் அடித்தால் கூட அது நோகாமல் உன்னை அந்த நேரத்தில் வைத்துக்கொண்டு உன்னுடைய சரீரத்தை அழிக்கிறதல்லவா. இந்த மது எதற்கு யோசித்துப்பார். இந்த வேதனைப்படுத்துகிற, கண்ணீர் வடிக்க வைக்கிற, துக்கத்தை கொண்டு வருகிற இந்த மது எதற்கு? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து விடுங்க. அது வேண்டாம், அது வேண்டாம், அதை விட்டு விடுங்கள், அதை பார்க்க வேண்டாம். உங்கள் குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதம் இருக்கட்டும். வாலிப தம்பி, உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மதுவுக்கு நீ அடிமையாகிவிட்டால் உன் எதிர்காலம் நாசமாய் போய்விடும். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம்.
எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, யாருக்கு வேதனை? மதுபானத்தை ஆண்டவரை பயன்படுத்துகிற அதற்கு அடிமையாயிருக்கிற ஒரு மனிதனுக்கு வேதனை, அந்த குடும்பத்தில் வேதனை. தகப்பனே, எந்த குடும்பத்தில் யார் மது கடுமையாக இருக்கிறாங்களோ அவங்கள தொடங்க, விடுதலை ஆக்குங்க. இப்போ இந்த செய்தியை கேட்ட யாராவது மது பழக்கத்தில் இருப்பாங்கன்னா அவங்கள முழுசாக விடுதலை ஆக்கி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் மாற்றுவீராக. அவர்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். மது பழக்கத்திற்கு ஜனங்களை அடிமைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். நீர் அப்படி செய்துவிட்டீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.